பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன இருக்காருல்ல, அவரு உங்க பேட்டி நியூஸ் தமிழ்ல வந்துச்சு. அந்த பேட்டியை பார்த்துட்டு வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டோடையில் மொத்தமாக 3 அப்டேட்டு. முதல் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் வெள்ளம் வந்து ஒரு சலூன் கடையில் ஒரு ஏழைக்கு வந்து பயங்கர பாதிப்பாயிடுச்சு. அதை நியூஸ் டிவியில் நியூஸ் சேனலில் பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை கூப்பிட்டு உதவி பண்ண சொல்லியிருக்காரு. அதை அவங்க போயிட்டு அவங்க உதவி பண்ணிவிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அவர் அதை பற்றி என்னங்கிறத சொல்கிறார். அது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் வந்து இன்றைக்கி பாராளுமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்கே சபாநாயகராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு வெல்கம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு மோடிஜி. ஒரு 14 நிமிஷம் எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பீச். அதை வந்து அண்ணாமலை அவர்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் போட்டு இது எல்லாரும் இங்கே பாருங்கள், நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியணும், கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மோடிஜி பகிர்ந்துருக்காரு. அவருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு, எவ்வளோ நாளாக அவங்களுக்கு பழக்கம், ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அவர் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கு. அதை பார்க்கும்போது தெரியுது, இப்போ இதெல்லாம் தான் காரணமாக இவரை வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டதுக்கு அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ அந்த வீடியோவில் 14 நிமிஷம் என்ன பேசினாருங்கிறத பார்க்க போகிறது ரெண்டாவது. மூணாவது, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ரதம் ஒன்று காசிக்கு போக போகுது. அதுக்கு பேர் வந்து அகஸ்தியர் ரதம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் அப்படின்ற பேரில் அந்த ரதம் போகுது. அதை பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிற அண்ணாமலை அவர்கள். ஸோ அது எங்கெல்லாம் போகுது, என்ன அதில் விசேஷங்கிறதுலாம் அந்த பதிவில் இருக்க போகுது. இது அந்த 3 தான் வந்து இன்னையோட அண்ணாமலை டுடே இருக்க போகுது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி மோடிஜி பேசின அந்த முக்கியமான அந்த ஸ்பீச், அந்த வெல்கம் அட்ரஸ், ராஜ்யசபாவில் பண்ண வெல்கம் அட்ரஸ், அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மோடிஜி என்ன பண்ணுறாருன்னா, எப்பயும் போல் வெல்கம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பு, நீங்கள் வந்து வந்திருக்கிறது, எல்லாரோட சார்பாக உங்களை வரவேற்கிறேன், எல்லாரும் உங்கள் பதவிக்கு உண்டான உங்கள் பொறுப்புக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க, எல்லாம் நம்ம நல்லபடியாக நடக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படின்லாம் வந்து பேசிக்காக வெல்கம் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த சபைக்கு நீங்கள் வந்து தலைவராக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து பிறந்து ஒரு சாதாரண இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் இப்போ நம்ம ஜனநாயகத்தோடைய சிறப்பு தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் எங்களெல்லாம் வழி நடத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய சமூக காரியங்கள் பண்ணிகிட்டே இருந்தவர். இவருக்கு சமூக சேவை தான் மெயின், அரசியல் வந்து செகண்டரி தான். எனக்கு வந்து இவரோட ஏகப்பட்ட நாள் பழக்கம் இருக்குது. ரொம்ப பல ஆண்டுகளமாக நான் இவரை பார்த்துட்ருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா காரியகர்த்தார்களாக இருக்கும்போதுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து இவரை எம்பியாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கவர்னராக பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான், ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் அமையும். இவர் வந்து ஜார்க்கண்டுக்கு, மகாராஷ்டிராவுக்கு, தெலுங்கானாக்கு, பாண்டிச்சேரிக்கு, இத்தனை மாநிலங்களுக்கு கவர்னராக இல்லை அடிஷ்னல் கவர்னராக வந்து பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பர்டிகுலர்லி இவர் வந்து ஜார்க்கண்டில் கவர்னராக இருந்தார் இல்லையா, அப்போ வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க ஆதிவாசி கம்யூனிட்டி கூட அவ்வளோ பெரிய பாண்டிங் வந்து ஜார்க்கண்டில் அவர் வந்து ஏற்படுத்தி வச்சுருந்தார். இதுக்கு எது சாட்சின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஜார்க்கண்ட் முதலமைச்சர் என்னையை பார்க்கும்போது, நாங்கள் போகும்போது என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாரு, அவ்வளோ தூரம் அவங்க எல்லாரோடையும் வந்து பழகுறாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து சிஎம் அவ்வளோ புகழ்வார் என்கிட்ட. அப்போது எனக்கு அது தெரியும், அப்போ இவ்வளோ தூரம் அவங்க வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஜார்க்கண்டில் இருக்க நிறைய பொலிட்டீஷியன்ஸு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சார் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா குக்கிராமத்துக்கெலாம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்றாரு. அங்கே வந்து ஹெலிகாப்டரில் போக முடியலைனாலும் எந்த வண்டி கிடைச்சாலும் அந்த வண்டியிலலாம் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடத்துல எங்கேயுமே எதுவுமே கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு, வண்டியிலாம் ட்ராவல் பண்ணுறாரு, ரொம்ப ரிஸ்க்கு, எங்களுக்கு அவர் நினச்சா வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொலிட்டிஷியன் தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வேலை பார்த்துருக்கிறாரு. ஸோ இவ்வளோ பொறுப்புகள் இருந்திருக்கிறார் இல்லையா, நான் அவர் ஏகப்பட்ட பொறுப்புகளில் பார்த்துருக்கிறேன். அதில் பர்டிகுலராக ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, காயர் போர்டுக்கு வந்து அவர் சேர்மனாக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் சேர்மனாக இருக்கும்போது அவ்வளோ ப்ராஃபிட்டபிள் ஆக்கிட்டார் அந்த காயர் போர்டையே. உலக அளவில் அவ்வளோ ஒரு வேலைப்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சது, ஒரு துறைக்கு ஒருத்தர் பொறுப்பானாருன்னு சொன்னால் அவங்களுடைய உழைப்பை போடும்போது அவங்க வந்து தன்னை பற்றி யோசிக்காமல் அந்த இதை உயர்த்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணும்போது எவ்வளோ தூரம் அதை உயர்த்த முடியுங்கிறதுக்கு இவர் பண்ண வேலை ஒரு சாட்சி. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ காயர் போர்டு சேர்மனாக இருக்கட்டும், இல்லை ஏகப்பட்ட இடத்துல கவர்னராக இருந்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி எம்பியாக இருக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை காரியகர்த்தர், இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டில் நான் பார்த்துருக்குறேன். நான் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் பார்த்துருக்கேன். பொலிட்டிஷியன்ஸ்க்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொறுப்பு, ஒரு பதவின்னு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து அந்த இதை வந்து அவங்க அதை ஒரு தள்ள வச்சுக்குவாங்க, ஒரு பாரமாக எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அந்த புரோட்டோக்கால்லையே ரொம்ப சிக்கி சுழன்றுவாங்க. இவருக்கும் புரோட்டோக்காலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் புரோட்டோக்காலை மதித்ததே இல்லை. அதாவது அந்த மாதிரி இவர் வந்து ஒரு எளிமையாக எல்லாருக்கிட்டையும் போகிறது, இந்த பதவி அவரை பாதிக்காமல் புரோட்டோக்கால்னால் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டதில்
ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் சேவை வந்து எப்பவுமே பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது இந்த டயத்தில் எனக்கு வந்து அவரை பற்றின ஒரு 2 சம்பவம், அவரோட வாழ்க்கையில் உள்ள சம்பவங்கள், நான் அவர் மூலமாகவும் அவர் குடும்பத்தார் மூலமாகவும் கேள்விப்பட்ட சம்பவங்கள் அவங்களோட பகிரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவர் வந்து திருப்பூரில் பிறந்தார். ஸோ டாலர் சிட்டி. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சின்ன வயசில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவினாஷி குளத்தில், கோயில் குளத்தில் அவர் வந்து முங்கிட்டாராம்மா. குளத்தில் முங்கினதுக்கப்புறமா எப்படி காப்பாற்றினாங்க, யார் காப்பாற்றுனாங்க, சொந்தக்காரங்க அது எதுவுமே அவருக்கு தெரியல. ஆனால் முங்கின அந்த குழந்தை வந்து தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்திருக்குது. ஸோ அப்போ அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கடவுள் தான்ப்பா உனக்கு வந்து காப்பாற்றி உயிர் கொடுத்துருக்குறாங்க, அப்போ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்குறாங்க சின்ன வயசில். அது வந்து ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு இல்லையா, நம்ம லால் கிருஷ்ண அத்வானிஜி போயிருக்கும்போது இந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது, நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்லேயுமே ஒரு சின்ன மயிரிலேயில் தான் வந்து அவர் உயிர் தப்பிச்சார். அப்போது இந்த சம்பவமே வந்து இறைவனோட அருள் இருந்து தான் வந்து அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்காரு. அப்போது இந்த 2 சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் இறைவனோட அருள் வந்து நிறையா பெற்ற ஒரு நபர். அவர் வந்து அந்த விஷயத்தோட நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக வழிநடத்துகிற ஒரு பொறுப்பில் இப்போ வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, எனக்கு பர்சனலாக வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து காசியோட எம்பி. நான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த மாதிரி காசியில் எப்படியெல்லாம் நடக்குதா, எல்லாம் சரியாக இருக்கான்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். இது புதுசாக என்ன எனக்கு தெரிய வந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காசி போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு பூஜைலாம் பண்ணியிருக்காரு, சாமி கும்பிட்டுருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கு. என்ன தாட் வந்திருக்குன்னு சொன்னால், என்னமோ தெரியல, இந்த வாட்டி நான் காசி வந்திருக்கேன், இந்த வாட்டி நான் பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து இனிமேல் நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ற முடிவு எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. நான் ரொம்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடிய, அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு நபர். இந்த வாட்டி எனக்கு என்னென்னு தெரியல, அப்படி விடணுன்ற மாதிரி எனக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்படி தோணியிருக்குது, இப்போது வந்து தோணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய விஷயம் தான் அவருக்கு அப்படி தோணுனது. நான் அதுக்காக வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் கெட்டவங்கன்னோ இல்லை நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னோ நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே நான் போகலை. இவருக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் என்னோட தொகுதியான காசியில் கிடைச்சிதுங்கிறது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. ஏன்னா இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி, இவருக்குன்னு ஒரு தாட் வந்துட்டுருக்குது. அப்போது அதுவும் நான் வந்து உங்கள் கூட பகிரணும்னு நினச்சேன். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு தலைமை பண்போடு இருந்த ஒரு நபர். இப்போ நீங்கள் வந்து இன்னொரு தலைமை பொறுப்பில் வந்து உட்காந்துருக்கிறீங்க. சின்ன வயசில் எல்லாருமே வந்து சுலபமாக அவங்க வந்து அவங்களோட இளமை பருவத்தை கடக்கும்போது நீங்கள் எமர்ஜென்சிக்கு அகெயின்ஸ்டாக எப்படி போராட்டம் பண்ணீங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ உங்களுக்கு இந்த ஜனநாயகத்தை, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து சின்ன வயசில் இருந்திருக்குது. இப்போ உங்களுக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு இடம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக வழி நடத்துவீங்க, இந்த பொறுப்பை பார்த்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வழி நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிச்சிட்டார். எனக்கு இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது நான் ஒரு சில விஷயங்கள் இதான் வந்து க்ரக்ஸ் ஆஃப் தி ஸ்பீச்சு. ஆனால் இதில் பேசும்போது நடுநடுவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகோதயான்னு சொல்கிறது, அது பெரியவரேன்னு சொல்கிறது, அது ஓகே, அதாவது மரியாதையாக கூப்பிட்றது. நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும், நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனு, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறாரு மோடிஜி. அப்போது இதை பார்க்கும்போது என்ன வருதுன்னு சொன்னால், அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனுக்கு கொடுக்குற மரியாதை கண்ணு முன்னாடி பார்த்தேன். அதாவது கண்ணு முன்னாடி நம்மளுக்கு புரிய முடியுது. அதாவது எவ்வளோ யங்ஸ்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அரசியலில் இதாக இருந்தாலும் பரவாயில்ல, எதை பற்றி அவங்க கவலைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். எம்பி, முன்னாள் எம்பி, இவங்க தான் வந்து கவர்னர் ஆக்குறாங்க, இவங்க தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அவங்களுக்கு இவங்க மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. இருந்தாலும் அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த வைஸ் பிரசிடெண்ட்டுங்கிற பொறுப்பு, அந்த ராஜ்யசபாவுடைய தலைவருங்கிற பொறுப்புக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கே கூச்சமாக இருந்தது. அதாவது என்ன இவ்வளோ புகழ்கிறாரு ஒரு சிபிஆர் அவர்களை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இல்லை அவர் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி மோடிஜி வந்து கோயம்புத்தூர் வராருன்னு சொன்னால், அந்த ஏர்போர்ட்டில் நிற்கிற வரிசையில் நிற்கிறவங்களில் ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க இல்லையா, ப்ரீவியஸ் எம்பிங்கிறவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்தடுத்த பொறுப்புகள் கொடுக்குறாங்க. கொடுத்தப்புறமா அவங்க கொடுக்குற மரியாதை எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் தான் திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கேன். மோரோவர் இன்னொன்று என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ சிபிஆர் அவர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சில சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஸ்பீச் கேட்கும்போது தான் வந்து ஜார்க்கண்டில் அவர் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவருடைய வேலையில் அவர் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறத வந்து இவர் சொல்கிறார். அப்புறம் ரொம்ப நாள் நான் பார்த்துட்டே வந்திருக்கிறேன்லாம் சொல்கிறார் இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் அப்போ டிசர்விங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்றும் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுறதில்ல, இவர் தமிழ்நாடையும் இந்தியாவையும் தனித்தனியாக பிரிச்சே பார்க்குறது இல்லைங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பயுமே உண்டு. ஸோ அது இன்னொரு டைம் இது மூலமாகவும் ஒரு ரீஎம்பசைஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து முதல் அப்டேட். ரெண்டாவது வந்து நான் வாசிச்சிட்றேன்.
Under the visionary leadership of our beloved PM Narendra Modi, அவர்கள் காசி தமிழ் சங்கம் 4.0 has becoming a living bridge to celebrate the shared cultural heritage of Kasi and Tamil Nadu. Sage Agastya vehicle expedition, save a part of Kasi Tamil Sangam, will begin its journey from Tenkasi to Kasi on 2nd December. நாளைக்கு இன்னைக்கு carrying the spirit of Tamil culture through Tanjavur, Pondicherry, Tirupati, Nandyal, Hyderabad, Nagpur, Jabalpur, Prayagraj to Varanasi. Traversing Tamil Nadu, Pondicherry, Andhra Pradesh, Telangana, Madhya Pradesh, Uttar Pradesh. Humbly urge people to participate in large numbers and bless this yatra. கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த ராமேஸ்வரமில் அந்த காரியகர்த்தர்கள் போய் எடுத்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு அதோடு நம்ம வந்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ராஜ்யசபாவில் மோடிஜியோட ஸ்பீச்சை பற்றி அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாடி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன இருக்காருல்ல, அவரு உங்க பேட்டி நியூஸ் தமிழ்ல வந்துச்சு. அந்த பேட்டியை பார்த்துட்டு உடனே போய் கட்சிக்காரவங்களோட போய் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால எல்லாம் கட்சிக்காரவங்க எல்லாம் வந்திருக்கிறோம். இதுல கொஞ்சம் பணம் இருக்குது, இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. வேற என்ன உதவினாலும் தம்பி மாறி இருக்காரு, நகர தலைவர் மாறி இருக்காரு. ஆமா, இவர் இருக்கிறாரு. இவர்கிட்ட நீங்க என்ன ஒன்றாலும் செய்யுங்க. அண்ணாமலை என்ன முன்னாள் மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி, அவங்கதான் அங்கிருந்து பார்த்து ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க பொறுக்கு உடனடியா போங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதான் இத்தனை பேர் வந்திருக்கு. அங்க இருந்து கேட்டிருக்காங்க நம்மள குடும்பத்துக்கு.